வணக்கம் விவசாயிகளே. கடந்த 2-3 மாசமா நம்மளுக்கு வெயிலோட தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. அது சமயத்துல நம்மளுடைய பயிரை காப்பாற்ற முடியாம நிறைய விவசாயிகள் அழிச்சிட்டு சரி மழை பெய்யட்டும் அதுக்கப்புறம் நம்மளுடைய சாகுபடி ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்ட்டு நிறைய விவசாயிகள் மூவ் ஆன் ஆயிட்டாங்க. சில விவசாயிகள் இருக்கக்கூடிய தண்ணியை சீக்கிரமா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பயன்படுத்திட்டு இருக்காங்க. சில பேர் ஆத்து தண்ணி பாசனம் இருக்குங்காட்டி அவங்களுடைய கிணறு போர்வெல் எல்லாமே அந்த ஆத்து தண்ணி பாயங்காட்டி ஓரளவுக்கு தண்ணியை சேமிச்சு வச்சிருக்கு. அதனால அவங்களோட விவசாயம் அப்படிங்கிறது பாதிப்பு இல்லாம போயிட்டே இருக்கு. நாளடைவில் பாத்தீங்கன்னா ஆத்துலயும் தண்ணி குறைஞ்சது. இப்ப நம்மளுடைய பக்கத்து ஸ்டேட்ல பெய்யக்கூடிய மழையினால அங்க டேம் எல்லாம் ஓபன் பண்ணங்காட்டி எல்லா ஆறுகளிலும் தண்ணி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதனால தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம வித்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு 3 கிராப்பை பத்தி நான் சொல்றேன். அந்த 3 கிராப் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இப்ப நான் சொல்லக்கூடிய மருந்தை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கான லாபத்தை ஈட்ட முடியும். அது என்னென்ன கிராப் அப்படின்னா மஞ்சள், வாழை, பாக்கு. ஏன் இந்த 3 மட்டும் நீ தேர்ந்தெடுத்து சொல்ற, மற்றதெல்லாமே அழிஞ்சிட்டா பரவாயில்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்றதெல்லாம் உங்களுக்கான விலை அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கு. ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன ரேட்டுக்கு வித்துட்டு இருந்ததோ அதே ரேட்டுக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த வாழை, பாக்கு, மஞ்சள் அப்படிங்கிறது கடந்த 2-3 மாசத்தை விட இப்போ பீக் லெவல்ல அதோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த சிச்சுவேஷனை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை உங்களால ஈட்ட முடியும். நிறைய பேர் நஷ்டத்தை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க விவசாயிகள். அந்த இடத்துல எப்படி லாபத்தை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் தெளிவா சொல்ல போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தகவல் பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்களை மாதிரி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரிங்க 3 கிராப் தான், பாக்கு, மஞ்சள், வாழை. இந்த 3லயுமே இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் நீங்க ஒரே மாதிரி தான் கொடுப்பீங்க. நோய் மேலாண்மையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனாலதான் இன்னைக்கு நான் கொடுக்கக்கூடிய டோசேஜ் நான் உங்களுக்கு ஓவராலா சொல்லிடுவேன். உங்களுக்கான டோசேஜ் தேவை, நீங்க பர்டிகுலரா இந்த கிராப் பண்றீங்க அதுக்கான டோசேஜ் வேணும் அப்படின்னா தனியா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா மேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க ஆர் மெசேஜ் கூட பண்ணுங்க. நாங்க என்ன ரெமெடிஸ் என்ன மாதிரியான டோசேஜ் கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லிடுவோம். சரி, இப்ப என்ன மாதிரியான பிரச்சனை வரும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். இப்ப வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. அப்ப நீராவி போக்கு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கும். இந்த நீராவி போக்கு எவாப்ரேஷன் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்ன வித்தியாசம் அந்த இலைகள்ல தென்படும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்க அதை இலைப்புள்ளி நோயா இல்ல ஹீட்லான ஏற்படுதா அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இலைப்புள்ளி நோய் அப்படின்னா இலைகள்ல புள்ளி புள்ளியா வரும், அதுக்கப்புறம் தான் பழுப்பு நிறத்துல மாறும். நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறை அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், உங்களுக்கு நீராவி போக்கு இருந்துச்சுன்னா மட்டும்தான் நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறை வரும். அந்த சமயத்துல உங்களுக்கு இலைகள் எல்லாமே பழுத்துரும், மஞ்சள் கலர்ல மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நீங்க இலைப்புள்ளி அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கான ஸ்ப்ரேயிங் கொடுக்காம ஊட்டச்சத்துக்களை என்ரிச் பண்ணுங்க, அதிகமா கொடுக்க ஆரம்பிங்க. அப்ப உங்களுக்கான நுண்ணூட்டச்சத்துக்களோட லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அப்படின்னா எவாபரேட் ஆகக்கூடிய அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே இப்ப நாம கொடுக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் போய் பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால உங்களுக்கான அந்த ஒரு பாதிப்பு அப்படிங்கறத உங்களால குறைச்சிக்க முடியும். அடுத்தது எப்படி இந்த தண்ணீர் பற்றாக்குறைய தாக்கு பிடிக்க வைக்கிறது அப்படிங்கிறத பத்தி பாத்திரலாங்க. நம்மள மாதிரியே தாங்க மரம், செடி, கொடி எதா இருந்தாலுமே அதுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருக்கும். தகவமைப்புகள் அதை சுற்றி இருக்கக்கூடிய காரணிகளால தண்ணி இல்லை, வெயில் ரொம்ப அடிக்குது, ஊட்டச்சத்து பற்றாக்குறை, பேரூட்டச்சத்து பற்றாக்குறை, இதனால அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படும். அதை எப்படி ரிலீஃப் பண்றது அப்படின்னு சொல்லி பாத்துக்கலாங்க. நம்ம இதுக்கு நம்ம வெஸ்டால வரக்கூடிய பக்கெட்ஸ் கொடுக்குறோம். அது கூட growth அப்படிங்கக்கூடிய குளுட்டாமிக் ஆசிட் அப்படிங்கிற பர்டிகுலர் மாலிகுல் இதுல இருக்குங்க. இது உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணி விடும். நீங்க என்ன ஊட்டச்சத்து கொடுத்தீங்களாலும் சரி, இந்த குளுட்டாமிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு ஆசிட் தான் பர்டிகுலரா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை உங்களுக்கு ரிலீஃப் பண்ணி விடுறதுனால இந்த growth அப்படிங்கிற ப்ராடக்ட் இப்ப நம்ம ஆட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதற்கான ரிசல்ட்ஸ் நல்லா கிடைச்சிட்டு இருக்குங்க. நிறைய ப்ராடக்ட் நம்ம டெஸ்டிங் பண்ணாம எதையுமே நம்ம வீடியோல கொண்டு வரதில்ல. அதே மாதிரிதான் இந்த growth அப்படிங்கிற ப்ராடக்ட்டையும் நம்ம கொண்டு வந்தோம். நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைச்சது. அதனாலதான் இப்போ உங்களுக்கு சொல்றேன், இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பாருங்க. நான் கண்டிப்பா நீங்க வாங்கணும் அப்படின்னு யார்ட்டையுமே நான் சொல்லல. இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பாருங்க. நீங்க நிறைய ப்ராடக்ட் வாங்கியிருப்பீங்க, குளுட்டாமிக் ஆசிட் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்லயுமே இருக்காது. பர்டிகுலரா இந்த growth அப்படிங்கிற ப்ராடக்ட்ல அந்த ஆசிட் இருக்கு. அதுதான் உங்களுக்கு செடியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் எல்லாமே ரிலீஃப் பண்ணிவிடும். நீர் தேவை கம்மியாவே இருக்கு அப்படிங்கிறப்பையும் அது செடியை வித்ஸ்டாண்ட் பண்ண வைக்கும். நல்லா பச்சை கட்டி துளிர் கட்டி வரும். இந்த growthல அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஜிப்ராலிக் ஆசிட் வந்துருங்க, ஜிங்க் வந்துடும், சீவீட் பவுடர் வந்துடும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு இலைகளை பச்சையாவே வச்சுட்டு இருக்கும். ஸோ அந்த பச்சையா இருக்கிறப்ப என்னன்னா உங்களுக்கு
அந்த தாவரத்துக்கு தேவையான சத்துக்கள் நல்ல முறையில் கிடைக்கும். ஸோ அதனால இந்த ப்ராடக்ட்டை பர்டிகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன ஸ்டேஜில் இருக்கு அப்படிங்கிறத வந்து என்கிட்ட சொன்னீங்கன்னா தான் நான் உங்களுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வெஸ்டா ப்ராடக்ட்ஸ் ப்ளஸ் நம்ம கொடுக்கக்கூடிய அடிஷ்னல் ஆட் ஆன் ப்ராடக்ட்ஸ், ஸோ இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய தாவரத்தை அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் பண்ணி தண்ணீர் தேவை கம்மியாக இருந்தாலுமே உங்களால் தாக்குப்பிடிக்க வச்சு நல்ல ஒரு ஈல்டு எடுத்துகிட்டு இருக்க முடியுங்க. நீங்க பாக்கு சாகுபடி பண்ணியிருந்தாலும் சரிங்க, இல்ல மஞ்சள் வாழை எது சாகுபடி பண்ணியிருந்தாலும் சரி, என்ன உரங்கள் நீங்க கொடுத்தீங்கனாலும் சரி, எல்லாமே வாட்டர் சாலிபிளா கொடுக்க ஆரம்பிங்க. நீங்க உரம் போடுறீங்க அப்படின்னா அது கரைஞ்சு அது எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 25 நாள் ஆகும். அது மட்டும் இல்லாம நீங்க உரமா கொடுக்கும் பொழுது அது வந்து ஹீட், உங்களுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு ஹீட் வந்து ரொம்ப அதிகமா ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது போக நீங்க எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆனா நீங்க ஹீட்டை வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா வேரழுகள் வேர் சம்பந்தமான நோய்கள் எல்லாம் அதிகமா ஏற்படும். தயவு செஞ்சு அந்த பர்டிகுலர் அந்த உரங்களை வந்து கட் பண்ணுங்க. எல்லாருமே வந்து வாட்டர் சாலிபிளுக்கு வந்து மாறுங்க. லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் போறீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா வேருக்கு வந்து கொடுக்க முடியும். ஸோ அது டக்குன்னு எடுத்து டக்குன்னு ஒரு ரிசல்ட்ஸ் டக்குன்னு ஒரு க்ரோத் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால எல்லாமே லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்துட்டு மூவ் ஆன் ஆகுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா குளுட்டாமிக் ஆசிட், நான் மறுபடியும் சொல்றேன், அந்த க்ரோத் அப்படிங்கிற ப்ராடக்டை ஏன் எத்தனை டைம் சொல்றேன் அப்படிங்கிறது வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் தெரியும். அது யூஸ் பண்றப்ப தான் உங்களுக்கு அதுக்கான ஒரு அருமையுமே புரிய ஆரம்பிக்கும். எவ்வளவு வெயில் அடிச்சாலும் சரிங்க, இந்த ப்ராடக்ட் நீங்க ஸ்ப்ரேயிங் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ட்ரென்ச்சிங் கொடுக்கலாம். ரெண்டுக்குமே வந்து உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். அப்படி கொடுக்குறப்ப அதோட ரிசல்ட்ஸ் வந்துட்டு நீங்க கண்ணுல பாக்குறீங்க அப்படின்னா தான் நான் ஏன் இந்த அளவுக்கு இந்த ப்ராடக்டை வந்து நான் சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா மேலே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.